ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஓம் முருகான்னு சொல்லிக்கிட்டே தானே இந்த அதிர்ஷ்ட என்ன தொட்ட. கண்டிப்பா நீ எதிர்பார்த்த எல்லா முடிவுகளையும் நான் உனக்கு சாதகமாக ஆக்கி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் இனிமே நான் நடத்த போகிற அதிசயத்தை மட்டும் பொறுத்து இருந்து பாரு. எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை வெற்றியாளனாக அறிவிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. நீ எப்போதும் நேர்மறையாக யோசிப்பதின் மூலமாக இந்த உலகத்தையே கூட தலைகீழாக மாற்றி அமைக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் நேர்மறையாக இருக்க பழகு. பணத்தை விட இந்த உலகத்தில் பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எல்லா பெரிய விஷயத்தையும் செய்கிறதுக்கு பணம் வேணுங்கிறத மறந்துடாத. குணம் பெருசு, குணம் நல்ல குணமாக இருக்கணும், அதுதான் உயர்வை தரும், எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த நல்ல குணத்தை எப்போதுமே தக்க வச்சுக்கிறதுக்கும் நல்ல குணத்தோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் கூட பணம் தேவையல்லவா? பணம் இல்லாட்டி அது உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ விடாது. பணங்கிறது ஒரு மனிதனுக்கு மூச்சு காற்று போல. பணத்தை வச்சு வாழ்க்கையில் நீ நினைக்கிற பல விஷயங்களை உன்னால் சிறப்பாக செய்ய முடியும், செயல்படுத்த முடியுங்கிறது உண்மைதான். உன் வாழ்க்கையின் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பணத்தை நீ சரியாக சம்பாதிச்சு சேர்த்து வைக்க கற்றுக்கோ. கூட்டத்தோடு இருக்கும்போது, நிறைய உறவுகளோடு நிற்கும்போது அது உனக்கு பலமானதாக பெரிய விஷயமா உனக்கு தெரியலாம். ஆனால் தனியாக நிற்கிறது மட்டும்தான் உனக்கான உண்மையான பலம். அதுவே உனக்குள்ள அசுர தைரியத்தை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. தனியாக நிற்கிறதால நீ உன்னை சாதாரணமாக ஏளனமாக இலக்காரமாக பார்க்க வேண்டாம். தனியாக நிற்பதே உன் வாழ்க்கையில் உயர்வை தருங்கிற விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. என்னதான் வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதே அளவுக்கு உன்னை வலிமையுள்ள ஆளாகவும் மாற்றும். நீ இழந்த வாய்ப்புகளையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தி உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நேரத்தை வீணாக செலவு செய்யாதே. ஒவ்வொரு நிமிஷமும் உன் எதிர்காலத்துக்கான முதலீடு. நேரத்தையும் காலத்தையும் நீ சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை ஜெயிச்சு காட்ட தயாராகு. பணம், புகழ், பேருன்னு நீ எதை தேடி ஓடினாலும் கடைசியில் உன் மனசு தேடுற விஷயம் நிம்மதியாக தான் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு மன நிம்மதி தான் நிலையான நிரந்தரமான விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டு அப்புறம் மற்ற விஷயங்களை எல்லாம் தேடிப்போ. வாழணும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்துட்ட, நீ எதையெல்லாம் தவற விட்டுட்ட, நீ எதையெல்லாம் அலட்சியமாக நினச்சி தோற்று போனன்றத எதிர்காலத்தில் கண்டிப்பாக உன்னால் புரிஞ்சுக்க முடியும் என் செல்லமே. அப்போ நீ செஞ்சதையெல்லாம் நினச்சி எதிர்காலத்தில் வருத்தப்படாமல் இருக்கணும்னா, உன் வருத்தத்தை தவிர்க்கணும்னா, இப்போது உன் கைகளில் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக மதித்து வாழ கற்றுக்கோ. உனக்கு வேணுங்கிறதையும் நீ ஆசைப்படுறதையும் உனக்காக நீ சரியாக செஞ்சுக்கும் போது உன் வருங்காலம் நிச்சயம் வசந்த காலமாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறனே, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கஷ்டப்படாத. எதை நினைக்கணுமோ அதை பற்றி மட்டும் யோசி. எதை மறக்கணுமோ அதை மறந்து கடந்து போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த தோல்வியும் உன்னை முடக்கிவிடக்கூடாது என் செல்லமே. தோல்வினா வாழ்க்கையில் வரதான் செய்யும். அதை தாண்டி நாம தான் ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையோட அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. காலில் ஒரு சின்ன முள் குத்துச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கான வரப்போகிற பெரிய பிரச்சனையை தான் நான் உனக்கு சூசகமாக சூட்சுமமாக உணர்த்துறேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ எச்சரிக்கையோடு அடுத்தடுத்து நடக்க பழகணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு கொடுக்குற விஷயங்களையும் சொல்கிற விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கோ. நான் உனக்காக எழுதி வச்சதையும் எடுத்து வச்சதையும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வரணும்னு நினச்சின்னா எதிர்மறையான விமர்சனங்களை காது கொடுத்து கேட்கக்கூடாது. உன் இலக்கு எதுவோ அதை நோக்கி மட்டும் பயணம் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் இலக்கை அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு நிச்சயம் வழிகாட்டுறேன். காலம் எப்போதும் உனக்கு சரியானதையும் பொருத்தமானதையும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காது. நீ தான்
உனக்கானதை தேடி தேடி பெறணும். எந்த விஷயத்தையும் அலட்சியமாக இருந்துக்கிட்டு நீ எதிர்பார்ப்பதை தவற விட்டுறாதே என் செல்லமே. நீ நினச்சது நடக்காத போதும், வாழ்க்கையில் எந்த பக்கம் போகிறது என்ன செய்கிறதுன்னு திசை தெரியாமல் தவிக்கும் போதும் என் அருளும் நம்பிக்கையும் கண்டிப்பாக உன்னை தாங்கி பிடிக்கும், தூக்கி பிடிக்கும். உன் கவலைகளை எல்லாம் இந்த முருகன் என்கிட்ட சொல்லிட்டீன்னா நானே உனக்கு துணையாக இருந்து நிச்சயம் உன்னை காப்பாற்றிடுவேன். நீ மற்றவங்க கிட்ட 1000 உண்மைகளை சொன்னாலும் அது வேகமாக போகாது. ஆனால் ஒரு பொய் சொன்னீன்னா அது ஒன்றை விட வேகமாக அடுத்தவங்க கிட்ட போய் சேர்ந்துடும். அதனால் வேகமாக பரவுகிற பொய்யை நீ அவ்வளவு சுலபமாக பேசிவிட வேண்டாம். உண்மை தாமதமானாலும் மிக தரமானதாக சரியான நேரத்தில் உன்னை காப்பாற்றுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் பொய் சொல்லாதே. சில விஷயங்களை எல்லாம் கடந்து போகிறது தான் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும். எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட அனைத்தையும் கடந்து போக தயாராகு. நீ மனசு வருத்தப்படும்படியாக யாராவது எதையாவது சொல்லும்போது நீ மனசு சந்தோஷப்படும்படியான நல்ல விஷயங்களையும் யார் மூலமாகவாவது நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்கு தைரியத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய உன்னை புதுப்பிக்க வைக்கும் சொற்களை யார் மூலமாவது நான் உன் காதுகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீ எப்போதும் தைரியமாயிரு. வாழ்க்கையில் நீ சந்திக்கிற பல கசப்பான உண்மைகளில் ஒன்று, இனிமையாக பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாதுங்கிறது. ஆமீன் செல்லமே. அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை நம்பி நீ ஏமாந்து போயிடாத. ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்கன்றத அவங்க வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாரும் வெளி உலகத்துக்கு நல்லதை நினைக்கிறவங்க போல, நல்லதையே பேசுபவர்கள் போல இனிமையாக தான் பேசுவாங்க. அவர்கள் செயல்களையும் அவர்கள் வாழும் வாழ்க்கையை வச்சு தான் நீ மனிதர்களை புரிஞ்சுக்கணும். தண்ணியில் நீ கோடு போட்டினா எப்படி அதை அழிஞ்சு போயிடுமோ அதே போல தான் நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினச்சி வருத்துவதும் வருந்தி கொள்வதும் பலனற்றதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நடந்ததை நினச்சி நீ வருத்தப்படுறதால அது சரியாயிருமா? அதனால் அதை பற்றி யோசிக்காமல் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை முன்னேற்றிக்கிட்டு போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் முன்னேறணும்னா 2 விஷயம் அவசியம். ஒன்று உழைப்பு, இன்னொன்று அடுத்தவங்க வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கறத நிறுத்தணுங்கிறது. ஆமீன் செல்லமே. அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுல நீ ஆர்வம் காட்டாதே. உன் உழைப்பை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேறி நீ போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கை பயணத்தில் சில பேர் வருவாங்க, சில பேர் போவாங்க. யாருக்கு என்ன நடந்தாலும் நீ மனசை போட்டு வருத்திக்க வேண்டாம். அத்தனையும் கடந்து செல்வதே வாழ்க்கை. உனக்கு கிடைச்ச எதையும் நீ குறைவாக மதிப்பிட வேண்டாம். இந்த பிரபஞ்சம் உனக்காக விலைமதிப்பற்ற விஷயங்களை நிறைய கொடுத்து வச்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்றணுமோ அதுக்கான வேலைகளை செய். உடைஞ்ச மேகங்கள் மழையை பொழிவதை போல உடைஞ்சு போய் இருக்கிற உன் மனசுக்கு நான் அன்பு மழையையும் கருணை மழையையும் பொழிய செய்து உன்னை ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு தயார் பண்ணுறேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் இழந்ததையும் நடந்ததையும் நினச்சி நேரத்தை வீணாக்காதே. உனக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். உனக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அதுவும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு முன்னேறி போய்கிட்டே இரு. வாழ்க்கை எளிதாக இருக்கணும், வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாதுங்கிறதுலாம் நடக்காத காரியம். என்ன நடந்தாலும் நீ தான் வலிமையான மனசோட வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். வாழ்க்கையில் எது நடக்கணும் நடக்கக்கூடாதுங்கிறது உன் கைகளில் இல்லை. உன்னை தேடி வரும் நன்மைகளும் உன்னை விட்டு பிரியும் உறவுகளும் காலத்தின் கட்டாயம். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்க தயாராகு. எதிரி கூட எப்போ என்ன செய்வான் நீ கவனமாக இருந்து தப்பிச்சுக்க முடியும். ஆனால் யார் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாமல் கூடவே இருக்கிற துரோகிகளிடம் நீ கொஞ்சம் கவனமாக இரு. அடுத்தடுத்து இந்த அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி கொடுக்குறேன். நான் நடத்த போகிற விஷயங்களை பார்த்து நிச்சயம் நீ மகிழ்ந்தே தீருவாய். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நினச்சி வருத்தப்படாதே. உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துடு என் செல்லமே. உன் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதையும் யோசித்து கவலைப்படாதே. நீ மனசுக்குள்ளேயே தேடினா உனக்குள்ளே நான் குடியிருக்கேன்றது உனக்கே புரிய வரும். இந்த அப்பன் முருகன் வேலின் மூலமாகவோ மயிலின் மூலமாகவோ உன்னை வந்து சேர்வேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம்
உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். எல்லார்கிட்டையும் அன்பாக இரு. ஏமாந்து போகிறதுலையும் தோற்று போகிறதுலையும் ஒன்றும் தப்பே இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, வாழ்க்கைனா என்னங்கிறத உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப புத்திசாலியாக இருந்து மட்டும் நீ என்னத்தை சாதிச்சிட போகிற, என்னத்தை ஜெயிச்சிட போகிற? கொஞ்சம் ஏமாந்து போ, கொஞ்சம் அப்பாவியாக இருந்து அன்பு காட்டி தோற்று தான் போயேன். அதுக்கப்புறம் நீ யாருக்கிட்டையும் ஏமாறவும் மாட்ட, தோற்று போகவும் மாட்ட. அந்த அளவுக்கு மிகப்பெரிய புத்திசாலித்தனமும் பக்குவமும் உனக்குள்ளே வந்துடுமே செல்லமே. இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சேன்னு நடந்ததே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் தான் நினச்சது நடக்கவே இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. நடந்ததை நினச்சும் வருத்தப்படுறாங்க, நடக்காததை நினச்சும் வருத்தப்படுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா என்ன நடக்குதோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எதையும் யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை அழகாக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அடையும் தோல்விகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் வெற்றிக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. உன் தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ எதையும் இழக்காத அளவுக்கு நீ எதிர்பார்ப்பதையெல்லாம் நானே உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பார்த்து யோசித்து பேச பழகு. நீ பேசுகிற வார்த்தைகள் அழகான உறவுகளை நல்லபடியாக தக்க வச்சுக்கணுமே தவிர மனிதர்களை உன்னிடமிருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. எல்லா சுமைகளையும் கஷ்டங்களையும் பாரத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ பேசுகிற வார்த்தைகளை இனிமையாக பேசிடுயேன் செல்லமே. நீ பேசுகிற வார்த்தைகள் மூலமாகவே உனக்கு நல்ல மனிதர்களின் ஆதரவு கிடச்சி உன் வாழ்க்கையிலையும் சந்தோஷம் வந்து சேரும். சில இடங்களில் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம சொல்கிறத யாரும் கேட்கவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்கன்னு தெரிய வரும்போது பேசுவதை விட அமைதியாக இருந்துவிடு. மௌனமாகவே இருந்து நீ நினச்சதை சாதிச்சுக்க முடியும்.